வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. 2 பேரை தூக்கணும். இதான் இப்போ லேட்டஸ்ட்டு இடியிலேருந்து வரக்கூடிய தகவல். நவீன் ராகவ் அவர்கள் 3 நாள் இருக்க போகிறாரு. இன்றைக்கி சிஆர்பிஎஃப் பாதுகாவலர்கள் துணையோடு இன்றைக்கி அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இதில் வீடியோ கான்ஃபரன்ஸும் நடந்திருக்கான். அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கான்ஃபரன்ஸில் யார் யாரெல்லாம் வந்தால், துஷார் மேத்தா என்ன சொன்னார், இது எல்லாத்தையும் பற்றி தான் பேச போகிறோம். ஒரே விஷயம் மட்டும் நம்ம சொன்னோம். அதாவது இந்த தடவை தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 4-5 பேரை பத்திரமா உட்கார வச்சுட்டு தான் தேர்தல் நடத்தும் பிஜேபின்னும். அதே போல் நடந்திருக்குது. காலையில் கதறி அழுத கெஜ்ரிவால்னு பார்த்துருப்பீங்க. நான் தப்பே பண்ணல, அவர் மணிஷ் சிசோடியா, கவிதா எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு கரெக்டாக பிஜேபி என்ன நினச்சதோ அதை சாதிச்சிருச்சு. இப்போ சிபிஐக்கு கண்டனம் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் தெரிவிக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? அதே போல் இங்கே நடக்காது. ஏன்னா இவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்களுக்கு இன்னும் வேகமாக இந்த சில வேலைகள்லாம் நடக்கும். இப்போ இடியோடைய இயக்குனர் இங்கே வராரு அப்படின்னோன்னா பல பேருக்கு ஜுரமே வந்துருச்சு. ஜன்னி வரும்பாங்கள் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா திமுக நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா வெள்ளைக்கூடையை காமிக்கிறோம். அதையும் தாண்டி சிஎம்ஏ போய் மோடியை பார்த்துட்டு வந்தார். பீகாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் 400 அனுப்பணும். இதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படிங்கிற அளவுக்கு நடக்குது. இங்கேருந்து ஃபோன் போட்டு கேட்குறாங்களாம் ஆர்எஸ்எஸ், என்னங்க நீங்கள் வராதுன்னு நீங்கள் வந்துருச்சுன்னா, தம்பிகள் தான் வராதுன்னு சொன்னோம், இங்கே வராதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையேன்ட்டாங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரு உங்கள் பையன் அருண் நேரு சந்திக்கும் போது, சாரிப்பா மேலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டாங்க. அதனால தான் மறுபடியும் போய் நிர்மலா சீதாராமனை இவங்க போய் பார்க்கல. அதுக்கப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போய் வேற ஒரு விஷயமா பார்த்தாங்க. இனிமேல் எல்லாருமே ஒன்றிய அமைச்சர்களை போய் பார்ப்பாங்க. முதல்ல மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொன்னாங்களா, இனிமேல் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. இதில் துரைமுருகன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவங்க பையன் கேஸை ஜிப்பாக்காரர் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு. அது என்ன ஆகுமோன்னு அவர் ஒரு பதச்சி நிலைமையில் இருக்கார். பொன்முடியோடைய வழக்கு தெரியும், 24ஆம் தேதி ஆஜராக சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க கரூருக்கு சம்பவத்தில் நம்ம செந்தில் பாலாஜி எப்போ சிபிஐ கூப்பிட போகுதுன்னு தெரியல. அவர் ஒரு பதப்பதில் இருக்கார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். சரி, நம்ம நவீன் ராகுல் விட முக்கியத்துவம் என்ன? இப்போ இடி ஒரு எப்படி இயங்குது அப்படின்னு தெரியறவங்களுக்கு நல்லா தெரியும். இடியோடைய இயக்குனர் அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய இடி இயக்குனர் வேலையை பார்ப்பாங்க. இதான் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இடியோடைய இயக்குனரே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் உட்காந்து மண்டல தலைவர்களை அழைச்சி ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அது மெகா ஆப்ரேஷன். அதாவது என்னென்னா, தெரிஞ்சே இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரிஞ்சே, ஏங்க நாங்கள் மெகா ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், உங்களை ரவுண்டு கட்டி அடிக்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே வரது தான் இது. அதனால் இது ரகசிய தகவல் வெளியில் வர்றதுனால ஒன்றும் யூஸ் இல்லை. எப்படியும் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. முன்ஜாமீனை வாங்க முடியும். அப்போ நவீன் ராகுல் பேசுகிறது உளவுத்துறைக்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இடி. ஆனால் வெளியே வரக்கூடிய அரசியல் புரட்சியில் வரக்கூடிய தகவல் என்ன இருக்கும்? ஆனால் உள்ளே பேசுகிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இடி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி பல பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இடியோடைய அந்த வழக்கை ஆஜராகக்கூடிய துஷார் மேத்தாவும் லைனுக்கு வராரு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கணும், இதில் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அமித்ஷா ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனா, இந்த தடவை ஒருவேளை அவங்க வந்ததுக்கப்புறம் பெயில் கிடைச்சதுன்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். நீதி வென்றது அப்படின்னு இன்றைக்கி திமுக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தீங்களா, நேரு அவர்களை கை வச்சாங்க, முகாந்திரமே இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அதுக்கு வழி இல்லை. ஏற்கனவே சென்னை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்னென்னா, வாட்ஸ்அப் ஆதாரத்துலேருந்து பலவிதமான ஆதாரங்கள் இடி கையில் இருக்குது. இவ்வளவு இருந்த பிறகும் ஏன் எஃப்ஐஆர் போடலை? ஒன்று. இன்பதுரை அவர்கள்ட்ட தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுங்க, கோர்ட்டு சொல்லி அவங்க நடைமுறைப்படுத்தலை, இன்னும் எஃப்ஐஆர் போடலைன்னு போடுங்க, நாங்கள் அதை வழக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு நீதியரசர்களே பரவாயில்ல எடுக்கிறோம், நாங்களே வழக்குகள் சொன்னோன்னா இன்னும் இடிக்கு சந்தோஷம். அப்போ இடி அப்படிங்கிறவங்க இப்போ அவங்களுடைய ரேடாரில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று நேரு, இன்னொருத்தர் யாருன்னு தெரில. அப்போ இந்த 2 பேரையும் தூக்கணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அசைன்மெண்ட். இதுக்கு தான் இத்தனை மண்டல தலைவர்கள்லாம் வராங்க. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு மெகா பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஏற்கனவே தெரியும் இல்லை, திருச்சி, அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் நடத்துவாங்க. செக்ரட்டரியேட்டில் போனாலும் ஆச்சரியப்படுவது இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் நேரு மகன் எல்லா வீடுகளிலும் ஒரே நேரத்தில் ரைடு. ரவிச்சந்திரன், ஏற்கனவே ரவிச்சந்திரன் அவர்கள் வீட்டில், நம்ம நேரு அவங்க தம்பி ரவிச்சந்திரன் வீட்டில் ரைடு நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அவர் ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தார். இப்போ நல்லா இருக்கார். ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த ரூபி, மணிவண்ணன், ரமேஷ் இவங்களும் ஏற்கனவே ரேடாருக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் ஒருத்தட்ட ஏற்கனவே இடி வாக்குமூலமும் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த கேஸு இதோட நிற்க போகிறது இல்லை. வரக்கூடிய தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கி
வேலைக்கு லஞ்சம் வாங்கி பல பேர்களுடைய வயிற்றுச்சலை கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடும். நீதிமன்றம் கேட்ட இன்னொரு வார்த்தை, அந்த வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல பணம் கொடுத்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், எதுக்கு அவங்களை இன்னும் போஸ்டிங்கில் வச்சுருக்கீங்க, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வெளியில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏங்க நீங்களே முறைகேடாக தான் பண்ணியிருக்கோம், உங்கள் மேலே கேஸ் போட்டுருவோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீடியேட்டராக இருந்தவங்கலாம் காசு கேட்பாங்க. அது தேவையில்லாமல் பல சிக்கல்களை உருவாக்கும். இன்னொன்று, இதில் முதன்மையானவர் குடும்பத்துக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு அதிமுக சாதாரணமாக சொல்லலை, அதில் ஒரு விஷயம் இருக்கான், உண்மையிலேயே இருக்குது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் நேரடியாக பல அமௌண்ட்டு போயிருக்கு. இதான் வரக்கூடிய தகவல். இதனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சமீபத்தில் ஒரு நெடுஞ்சாலைத்துறைக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க. மொத்தம் பட்ஜெட் வந்து 700 கோடி ரூபா. 700 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு விட்டது திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாளில் கழிச்சு அது 1000 கோடி ஆகுது. எப்படிங்க 1000 கோடி ஆகுதுன்னு விசாரிக்கும் போது, இல்லைங்க எப்பயுமே கொடுக்குற ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்களாம். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, தலைமை வந்து தேர்தலுக்கு வேணும் அப்படின்னு 30 ஸ்வீட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குது. 30 ஸ்வீட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் இந்த கட்டுமான நிறுவனத்தில் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. டெண்டரை ஏற்றுங்க, அதிலிருந்து வேணால் கொடுக்குறோன்னு சொன்னதுனால டெண்டரை ஏற்றி அது கோட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நேற்று வந்து முதலமைச்சர் வந்து திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் மேல்மட்ட சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். அது இன்னும் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கே இவங்க அடிக்கல், ஏன்னா கோர்ட்டில் இருக்கும்போது எப்படி நீங்கள் கோர்ட்டு வேணாண்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஆனால் அடிக்கல் நாட்டுறாங்க. அப்போ இன்னொன்று, 26, 27 அந்த நிதியாண்டில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு இப்போவே ஒப்புதல் வாங்கி இப்போவே ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ பலவிதமான விஷயங்கள் இன்றைக்கி இடி ரேடாரில் சிக்கிடுச்சு. அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சாதாரணமாக பார்த்தாலே விஞ்ஞானபூர்வமான ஊழல்லாம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக இது திமுகவா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குதான். ஏன்னா விஞ்ஞான ரீதியில் இப்போ கலைஞர் ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷனை வந்து விஞ்ஞான ரீதியில் பண்ணாங்க. ஏன்னா அலைக்கற்றையில் ஊழல் அப்படின்னா, அலைக்கற்றையில் எப்படிங்க ஊழல் நடக்குதுங்க ஸ்பெக்ட்ரம்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்கள் வீட்டுக்கு ரோடு போடுறோம் இல்லைங்க, ஆமாங்க, அதில் 10,000 கோடி செலவாகுது அப்படின்னா இவங்க 20,000 கோடி வாங்கிட்டு 10,000 கோடி கூட ரோடு போடல அப்படின்னா மக்களுக்கு எளிமையாக புரியும். ஆமாம், ரோடுக்கு போனால் ரோடு இல்லை. இது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு இப்போ செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு வருது. டிரான்ஸ்ஃபார்மரில் அறப்போர் இயக்கம் சார்பில் விஷயம், டிரான்ஸ்ஃபார்மரில் இவர் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரு அப்படியே இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றவே இல்லை. ஆனால் மாற்றுற மாதிரி கணக்காட்டி டெண்டரே விடாமல் டிரான்ஸ்ஃபார்மரை அப்படியே வச்சு பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு அறப்போர் இயக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ பல அமைச்சர்கள் இதில் வலுவாக சிக்குவாங்க. இந்த அமைச்சர்களை சிதறாமல் தூக்கிட்டு சென்னையில் வரதா புழலா இல்லை டெல்லிக்கு போகிறதா, இதுக்கு தான் இன்றைக்கி நவீன் ராகுல் வந்திருக்காங்க. இந்த தடவை மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் நீதிமன்ற வழக்கறிஞர்களை வச்சோம், ஏங்க நீங்கள் எங்கெல்லாம் ஓட்டக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் கரெக்டாக போய் பிடிக்கணும். இப்போவே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இடியோட இயக்குனர் இங்கே வராரு அப்படிங்கும்போது இனிமேல் வந்து அமைச்சருடைய தொடர்புகள் எல்லாம் ஆராய்வாங்க. முக்கியமாக இன்னொன்று பேசியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கீர்த்தி அமைச்சருக்கு வேண்டியப்பட்ட டர்டி பிரமுகர், வானம் பேர் கொண்ட பிரமுகர், அப்புறம் வந்து இன்னொரு சோழ மண்டலத்தின் பேர் கொண்ட ஒரு பிரமுகர், இந்த 3 பேர் தான் கீர்த்தி மாண்புக்கு எல்லாமா. தமிழ்நாடு முழுக்க ஒரு அளவுக்கு மேலே பதிவு நடந்தால் இவங்களுக்கு தெரியாமல் நடக்காதான். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து உங்களுக்கு தெரியும். 2000 கோடிக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டாடா குழுமம் வாங்குது. டாடா குழுமத்துக்கிட்டேயே இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை வந்து கைட்லைன் வேல்யூ நான் கம்மி பண்ணி தரேன்னு கமிஷன் பேசியிருக்கார். டாடா குழுமம் நேராக பிஜேபி ஆளுங்களுக்கு சொல்லிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த சார் பதிவாளர் சேத்துப்பட்டில் இருந்தார் நினைக்கிறேன், அக்கறை, இது நம்ம பேர் என்னது வடபள்ளிக்கு பக்கத்தில், அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதோடு நிற்கிது அந்த கேஸு. இன்னும் அது வேகம் எடுக்குங்கிறாங்க. அப்போ பல விஷயங்கள் இன்றைக்கி தூசி தட்டப்பட ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸை தூசி தட்டி அதை திறம்பட நடத்துவதற்காக தான் இன்றைக்கி 3 நாள் இங்கே உட்காந்துருக்காரு நவீன் ராகுல். நவீன் ராகுலே வந்ததுனால கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த வழக்கு. அதனால் ரொம்ப அதிகம்லாம் வேணாங்க, ஒரு வாரத்தில் பெரிய அளவுக்கான ரிசல்ட் தெரியும். இந்த நவீன் ராகுல் வந்துட்டு போன பிறகு அந்த இருக்கக்கூடிய அதிர்வுகள் இருக்குல்ல, அது திமுக தாங்காது. ஏன்னா திமுக அப்படிங்கிறது, அறிவாலயம் அப்படிங்கிறது, ஒரே நேரத்தில் 4-5 அமைச்சர்கள் உள்ளே போனால் யார் இன்றைக்கி வேலை செய்ய ஆள் இருக்கா திமுகவில்?
அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறதுனால தான் தெம்பா இருக்கார். நேரு இருக்கார், எல்லாத்துக்கும் பொறுப்பு வேறு 46 56 தொகுதியை ஒப்படைச்சிட்டிங்க. இவங்க எல்லாரையும் பத்திரமாக்கக்கூடிய வேலை தான் இன்றைக்கி பண்ணி நவீன் ராகுல் பண்ணுறார். ஏற்கனவே கபில் சிபல், முகுல் ரோஹித் எல்லாத்துட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம், வந்தால் நம்ம பெயில் எடுக்கிறதுக்கு பார்க்கலாங்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நேரு கேஸ்லேயே பெயில் எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லி பல நாள் இழுத்து இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் பூர்வாங்க விசாரணை தான் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணிட்டு இருக்குது. இதில் முக்கியமான ஆதாரம் இருக்குது, எஃப்ஐஆர் போடுங்கன்னு உயர்நீதிமன்றம் வேறு சொல்லிடுச்சு. 3 தடவை இடி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது ஒன்று போதுமா? இது ஒன்று போதும் இவங்கள ஒரு 2-3 மாதம் வெளியிலே வராமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு. பொறுப்பு டிஜிபியை இவங்க போட்டு பொறுப்பு டிஜிபியை இவங்க ஆட்டி வைக்கிறாங்க. அந்த ஒரு கேஸ் இருக்குது, அதையும் இதையும் லிங்க் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இதனால் பொறுப்பு டிஜிபிக்கும் பிரச்சனை, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு பிரச்சனை, பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் பிரச்சனை. ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது நேரு கைது, கூட இருக்க கூட்டாளிகள் கைது இப்படி வராது. நேரு கைது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் கைது. ஏற்கனவே இதில் அந்த எபினேசர் அப்படிங்கிற எம்எல்ஏ அவர் பெரிய அளவுக்கான உள்ள அவருடைய அந்த முகப்பு பக்கம் இருக்குள்ள அவர் லெட்டர் பேடு அதுலேயும் எழுதி வச்சிருக்காங்க யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம். அதேமாதிரி ஆற்காடு வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி, அப்புறம் சுதர்சன் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் அதிகாரி டெண்டர் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இடி நேரடியாக லெட்டர் எழுதிடுச்சு, பேர் குறிப்பிட்டு. இவ்வளவு பேரை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி உள்ளே வைக்கும்போது ஒரு மெகா ஸ்கேம் அப்படிங்கிறது, ஏன்னா டாஸ்மார்க் மெகா ஸ்கேமோ டாஸ்மார்க்குக்கு ஈக்குவலாக அதை விட ஒரு படி மேலே போய் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் மிகப்பெரிய ஒரு இமாலய ஊழல் நடந்துக்குது. இந்த பணம் அப்படிங்கிறது இங்கே போயிட்டு வெளிநாடுகளில் பல இடங்களில் சொத்தாக வாங்கப்பட்டிருக்கிறது, அவாலா முறையில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது. அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு கேஸ் தான். திமுக அப்படிங்கிறது முட்டு சந்துங்கிறோம்ல, வசமான இதை சொல்ல ஒரு அளவுக்கு மீறி முட்டு சந்துப்பாங்களா, முட்டு சந்து ஓகே, முட்டு சந்தையாவது அப்படி வந்துடலான்னு கூட யோசிப்போம். இது வரவே முடியாத ஒரு முட்டு சந்துக்கு போய்விட்டது. அதனால் எதிர்காலம் இருக்குது, அரசியல் எதிர்காலம். நேரு என்ன யோசிப்பார், அரசியல் எதிர்காலமே போயிடும். நீங்கள் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் கொடுங்க, முதல்ல அவர் வெளியில் இருக்கும், உள்ளே இருந்து தான் எலெக்ஷனே சந்திப்பார். உள்ளே இருந்துட்டு எலெக்ஷனை சந்தித்து காசு கொடுக்காம திமுக ஜெயிக்குமான்னு நீங்களே சொல்லுவீங்க, காசு கொடுக்கலாம் திமுக ஜெயிக்காதுன்னு. ஒரு அமைச்சரை மட்டும் இல்லைங்க, பல அமைச்சர்களை தூக்க போகிறாங்க. இன்றைக்கி அந்த நவீன் ராகுல் அவர்கள் பேசியது ரகசியமாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, திமுகவுக்கு பிரச்சனை எழுப்பக்கூடிய, திமுக அலறக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இப்போதைக்கு எப்போது வேண்டுமானாலும் தூக்கி வைப்பதற்கு ரெடி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்காக சொல்கிறாங்கல்ல, தேர்தலுக்காக பட்டாலியன்லாம் வருது, அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபோர்ஸோடு இவங்களை உள்ளே பூந்தாங்கன்னா அப்போ தெரியும் இவர்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டாங்க, ஈடிக்கு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை டெல்லிக்கு ஓடுறாங்களான்ட்டு. விரைவில் அதற்கான விடை தெரியும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.